எல்லோருக்கும் வணக்கம். சான்றோர்கள் கீழ் பட்டுக்கோட்டையின் பட்டு மனசு இந்த விழா மிக நான் எதிர்பார்த்ததற்கு மேலாக சிறப்பாகவே நடந்திருக்கிறது கண்டு அதை உணர்ந்து புரிந்து மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இங்கு நடந்த இந்த விழாவிலே என்னுடைய வாழ்க்கை வரலாறை, நான் எப்படி பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை தெளிவாக சிறப்பாக உண்மைக்கு புறம்பாக எதுவும் இல்லாமல் அப்படியே எல்லோரும் விரும்பு கொண்டும் பிடித்து தந்தவர் சிவா அவர்கள். சிவா எனக்கு ஒரு வாழ்க்கை வரலாறு எழுத வேண்டும் என்ற எண்ணம் என் மனதிலே எப்படி எழுந்தது என்று என்னையே கேட்டுக்கொள்வேன். அப்படி நான் கேட்டுக்கொள்கின்ற பொழுது எனக்கு கிடைத்த வினா, நீ பிறந்ததிலிருந்து எதிர்ப்புகளிடையே வாழ்ந்து வந்திருக்கின்றாய். ஒவ்வொரு எதிர்ப்பையும் முறியெடுத்து அதை ஒரு வழியாக, அந்த வழிகளை வழியாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றாய். இது ஒரு பாடமாக எல்லாருக்கும் அமையலாம் என்ற எண்ணத்தில் ஆவலில் உந்துவனாக இந்த வாழ்க்கை வரலாறை பற்றி திரு பிரபாகரனுடன் பேசிய பொழுது பல்வேறு நபர்களை நாங்கள் சந்தித்தாலும் முடிவாக நடுவர் சிவா அவர்களை அவர் பரிந்துரைத்தார். நடுவர் சிவா தஞ்சையை சேர்ந்தவர் என்றாலும் கூட அதன் பிறகுதான் அவருடன் ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. அவர் அப்போது வந்து என்னுடன் கலந்து கொண்டு நான் அரிச்சுவடி 1ஆவது வகுப்பில் சேர்ந்து படித்த காலத்தில் இருந்த அந்த செய்திகளெல்லாம் கூறுகள் என்று என்னை அவர் நான் தோன்றினார். அப்பொழுது எனக்கு இருந்த ஒரு நினைவாற்றல் தான் நான் படித்த பள்ளியிலிருந்து ஆசிரியர் பெயர் முதற்கொண்டு ஆரம்ப பள்ளி, தொடக்கப்பள்ளி, பிறகு உயர்நிலைப் பள்ளி, கல்லூரி போன்றவர்கள் எல்லாம் உள்ள ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் அவரிடம் சொன்னபோது அவர் அழகாக அதை தொகுத்து வழங்கியுள்ளார்கள். அந்த நிலையில் இந்த நூல் அதன் பிறகு படித்து முடித்த பிறகு நான் வாழ்ந்த பொழுது, ஊரிலே சிறுவனாக இருந்த பொழுது நான் பட்ட அந்த வழிகள், அதாவது சில வேதனைகள் எனக்கு எப்படி ஒரு வாழ்க்கை பாடமாக அதை நான் ஆக்கிக் கொண்டனோ அந்த முயற்சியில் ஒரு வெற்றி கண்டேன். அந்த வெற்றியின் காரணமாகத்தான் பல்வேறு இன்னங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வந்தாலும் கூட அவற்றை பொருட்படுத்தாது முன்னேற வேண்டும் என்ற அவர்கள் உந்தப்பட்டவனாக என்னை நான் ஆக்கிக் கொண்டேன். நான் அப்படி ஆக்கும் பொழுது எனக்கு அனுபவங்களும் சூழலும் இருக்கக்கூடாது என்பதை என் அன்னையார் அப்போது கூறிக்கொண்டார். உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நீ உதவி செய்ய வேண்டும், பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும், பிறருக்கு உத்தரமாக இருக்கக்கூடாது என்ற அறிவுரை எப்பொழுதுமே என்னுடைய மனதில் ஆழமாக பாய்ந்துவிட்டது. அதனால் யார் என்ன கேட்டாலும் என்னால் முடிந்த உதவியை செய்வதற்கு நான் தயங்குவதில்லை. அதன் நல்ல பயனாக எனக்கு வங்கியிலே பணி கிடைத்தது. திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரியும். வங்கியிலே பணிபுரிந்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நாங்கள் இருந்திருக்கின்றோம். வங்கியில் பணிபுரிந்த பொழுது தமிழ்நாடு தான் ஒரு நூலிலே எழுதுவார், உங்களுக்கு
வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் ஒரு பட்டப்படிப்பு வேண்டும், ஒரு வங்கி மேலாளர்களுடைய தொடர்பு வேண்டும். இது இரண்டும் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம் என்பார். அதற்கு காரணம் பட்டப்படிப்பு, அறிவு. அதுக்கு அறிவை பயன்படுத்த தொழில் புரிகிறவர்கள், அதற்கு பணம், அது வங்கி தேவை. அதுபோல அந்த அவ்வாறே நானும் ஸ்டேட் பேங்கில் பணிபுரிந்த ஏர்வாடியார் அவர்களும் நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கின்றோம். ஆனால் அந்த உதவியை நாங்கள் இந்த கைமாறும் கருதாது செய்தோம். இங்கே என்னுடன் பணிபுரிந்த என்னுடைய அன்பு நண்பர் 1969ஆம் ஆண்டிலிருந்தே 69ஆம் ஆண்டிலிருந்து என்னுடன் உடன் பணிந்தவர் திரு ஏவி ரங்கநாதன் அவர்களை வந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் தான் எனக்கு ஆரம்பத்தில் வங்கியிலே கிரெடிட் டெபிட் கற்றுக் கொடுத்தவர். அதுபோல வங்கியை சேர்ந்த எங்களை சேர்ந்த நல்வழி கொள்ளை ராமசாமி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் எல்லாம் நான் இங்கு பார்க்கும்போது அதற்கு மிச்ச மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த விழாவிலே பேசிய நபர்களை பற்றி குறிப்பிடும்போது முனைவர் ஆதரவுமுலை அவர்கள் என்மேல் பரிவும் பாசமும் கொண்டவர். என்னை அப்பா என்று தான் அழைப்பார். நான் அவரை என் பிறக்காத மகளாக எண்ணி அவர் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்வேன். உன்னதமாக அறிவுறுவர். எதையும் என்ன சொன்னாலும் அதற்கு மறுப்பதில் சொல்லாது உடனடியாக அப்படியே ஏற்றுக்கொண்டு நடப்பவர். அவர் இங்கு ஆற்றிய உரை என் மனதை கவர்ந்தது. அவருக்கு என்னுடைய நன்றியை சாட்டியிருக்கிறேன். அதுபோல சொல்லாற்றல் மிக்கவர் முனைவர் உலகத் தமிழ் நாயகி அவர்கள். ஒருவரை புகழ வேண்டும் என்றால், ஒருவரை பாராட்ட வேண்டும் என்றால் தன்னை மிஞ்சி யாராலும் பாராட்ட முடியாது என்ற அளவுக்கு பாராட்டுகின்ற திறன் வாய்ந்தவர் சொன்னார்கள். இவரிடையே உள்ள ஒரு நல்ல குணம், நல்ல பழக்கம், நல்ல வழக்கம், யாரையும் குறை கூறாத ஒரு நல்ல மனசு. அதாவது திருவள்ளுவரில் அற்ற மறைக்கும் பெருமை சிறுமை குற்றமே கூறிவிடும் என்று அந்த இலக்கணத்திற்கு இலக்கியமாக திகழ்கின்றவர் அம்மையார் அவர்கள் எல்லோருடன் மிக பிரியத்துடனும் ரொம்ப அன்பாக இருந்தால் ஒரு சொற்றொட தமிழிலே தஞ்சை பக்கம் சொல்வது உண்டு. வாஞ்சையுடன் பழகினேன், வாஞ்சை என்பார்கள். அந்த வாஞ்சையாக பழகுகின்ற அந்த தன்மை அம்மையாருக்கு இருக்கானது. அவர் அவ்வளவு சிறந்த நல்ல நட்பாளர். அவர் இங்கு ஆற்றிய உரையை கேட்டு நிச்சயமாக நான் மெய்மறந்து போனேன். அவருக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் தகவல். அதுபோல தலைமை தங்கிய ஏர்வாடியாரை பற்றி நான் முன்னர் கூறியிருந்தாலும் கூட அவர் எனக்கு பல வகையிலும் செம்மைப்படுத்தியவர் என்றால் மிகையாகாது. அதாவது நான் நூல் எழுத வேண்டும் என்று இந்த ஒரு ஆர்வத்தை, ஒரு எண்ணத்தை உருவாக்கியவர் திரு ஏர்வாடியார் அவர்கள். எனக்கு தமிழ் மேல் ஒரு காதல் அன்பு இருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்த ஒரு காரணமாக இருந்தவர் ஏர்வாடியார் என்றால் அது மிகையாகாது. அவர்களுக்கு என்றென்றும் நான் கடன்பட்டிருக்கின்றேன், கடமைப்பட்டுள்ளேன். அதுபோல இன்று திரளாக
நண்பர்கள் பலர் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இறைவணக்கம் பாடிய பிரபா குருமூர்த்தி அவர்கள் வரவேற்புரை நல்கிய முன்னர் கூறியது போல எந்த விழா எடுத்தாலும் இவரை கலக்காது எந்த விழாவும் நான் செய்வதில்லை. அதுதான் திரு முனைவர் பிஏகி பிரபாகரன் அவர்கள். இங்கு ஏற்புரை வழங்க இருக்கின்ற நடவு சிவாவை பற்றி நான் முன்னர் கூறினேன். அவர் நடையை பற்றி உலகநாயகி பழனி அவர்களும் ஏர்வாடியார் அவர்களும் டாக்டர் முனைவர் ஆதரவுமுறை அவர்களும் எடுத்து வைத்தார்கள். அந்த நடை இந்த புத்தகத்தை நீங்கள் எனக்காக அல்ல, அவர் நடைக்காக நீங்கள் வாங்கி பார்க்க வேண்டும். அவர் அற்புதமான அவர் முதலில் எழுதிய போது ஒரு 10 பக்கங்களை படித்த உடனே இவர் சரியாக எழுதுவார் என்ற முடிவுக்கு நான் வந்தேன். அப்படிதான் அவருடைய நூல் அவர் எழுதிக்கிட்டார். அந்த நூலில் என்ன என்றவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒரு சம்பவத்தை கூற வருகின்ற பொழுது அந்த சம்பவத்தை ஒட்டி நடந்த சில நிகழ்ச்சிகளை கூறி அந்த சம்பவம் நிகழ்ந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், அந்த சம்பவத்தை தான் ரூஸ்வெல்ட் கையாண்டார் என்று சொல்லுகின்ற விதம் ஒரு புது மாதிரியான அணுகுமுறை என்றால் உண்மையாகாது. அவர்களுக்கு அவருடைய எழுத்தாற்றல் அவருக்கு இன்னும் சரியான அடையாளம் கிடைக்க வேண்டும். இப்பொழுது நமது ஏர்வாடியார் அவர்கள் மேதை விழாவில் அவருக்கு சிறப்பாக விருதை வழங்க இருக்கின்றார்கள் என்பது கேட்டு நிகழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது போல பல ஊர்களுக்கு காத்திருக்கிறது என்று இங்கே கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே பலர் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக கண்ணதாசன் புகழ்பாடுகின்ற காவிரி மைந்தன், இந்த கன்னிமரா நூலகத்தை சேர்ந்த புகழ் ஆனந்த் சரவணன் அவர்கள், முனைவர் ஏழுமலை அவர்கள், அரிமா திருமதி லதா அவர்கள், ரேஸ் கிளப்பை சேர்ந்த தயாளன் அவர்கள், தொடுவானம் முனுசாமி அவர்கள், இலக்கிய வட்டம் தலைவர் ஜெகதீசன் அவர்கள், ரயில்வே அன்பு அசோக்குமார் அவர்கள், மாநில தொழிலை எனக்கு உத்தத்துறையாக என்றென்றும் விளங்குகின்ற சந்திரமோகன் அவர்கள், அத்துடன் திரு ஸ்ரீதர் அவர்கள் என்னுடன் சண்டை போடவும் செய்வார், சமாதானம் தெரியும், அதே நேரத்தில் என்னை எங்கேயும் விட்டுக் கொடுக்காத பேசவும் தெரியும் அன்பு சார்கள். அதுபோல பட்டுக்கோட்டையார் விழா எடுக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் குற்ற துணையாக இருக்கின்றவர் திரு பழனிவேல் அவர்கள் இருக்கின்றார்கள். மாநில கல்லூரி சேர்ந்த படித்த மாநில கொள்கை வழக்கறிஞர் திரு ரமேஷ் அவர்கள் வந்திருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஓவர் ஏழுமலை அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அம்பலா பாலகிருஷ்ணனை பற்றி நான் உங்களுக்கு கூற தேவையில்லை. அவர் அன்பு என்றால் நான் தான் என்று ஒரு அன்பாக பழகக்கூடியவர், எளிமையானவர், எந்த செயலிலும் ஒரு கீழ்த்தனம் கீழ்மை இல்லை என்று எழுகின்றவர். அவர்கள் இன்று நடந்த ஒரு சிறிய நிகழ்ச்சி தான் இருந்தாலும் கூட அதை பற்றி நான் கூற வேண்டும். திரும்பி அம்மையார் கௌதம் நாயக் அவர்கள் கவனித்தார்கள். அவர்கள் எங்களுக்கு டீ கொடுத்துட்டு இருந்த காலி கப்பை எடுத்து 3-4 கப்பை இருந்தது. அங்கு ஒரு தேவையில்லாமல் அங்கே இருந்தது.
அதை இவர் எழுந்து வந்து எடுத்து கொண்டு ஒரு குப்பை தொட்டிக்கு போட்டார். அவர் போகிறது தேவையில்லை. இருந்தாலும் அதுபோல ஒரு சின்ன இது செயலாக இருந்தாலும் சரி, அது அதற்கு ஒரு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு நல்ல நண்பர் திரு அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள். அவர்களுக்கு நன்றி கூற இருக்கின்றார்கள். அதுபோல் மற்ற சிலர் பெயரை நான் விட்டிருந்தால் தயவுசெய்து மன்னிக்கவும். எல்லோருடைய பெயரையும் நான் கூறிவிட்டதாக தயவுசெய்து எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த விழா ஒரு சிறப்பாக அமைய மிக்க துணையாக இருந்த கனிமரல ஊரைச் சேர்ந்த சரவணன் அவர்களுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் எனது நன்றியை கூறி எனது ஏற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.